எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இம்பார்ட்டண்டான ஆர்டிகல் பாலிட்டியில் டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் அடிக்கடி கேட்டிருக்க ஆர்டிகல் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடிப்படை உரிமைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பார்ட் 3ல் ஆர்டிகல் 12 to 35 வரைக்கும் இருக்கிறது. இது பேசிக்கு யூஎஸ் கான்செப்டில் தான் நமக்கு வந்து இதை எடுத்திருப்பாங்க. இதை தாண்டி என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்தியாவில் முதலாக இந்தியர்களுக்கு அடிப்படை உரிமைகள் வேணும்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, திலகர் அவர்கள், பாலகங்காதர திலகர் அவர்கள். இதுவும் பிஒய்க்கு கொஸ்டின். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிசி ஆக்ட், இந்திய தண்டனை சட்டம் 1860 நம்மக்கிட்ட இருக்கும். சிஆர்பிசி ஆக்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1973 இப்போ இருந்து நமக்கு ஆக்டிவாக இருக்குது. சரி, நம்ம இந்தியாவோட மக்களுக்கு மட்டும், இந்திய குடிமகன்களுக்கு மட்டும் எந்தெந்த அடிப்படை உரிமைகள் பொருந்துன்னு பார்த்தீங்கன்னா, இது வெளிநாட்டவர்கள் கிடையாது. ஆர்டிகல் 15, 16, 19, 29, 30, 1, 2, 3, 4, 5 இந்த 5 உரிமைகளும் வந்து எஸ்பெஷலி எப்படி சொன்னால் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியன் சிட்டிசனுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஓகே, இதுவாக இதோட ஓவர் ரிவ்யூவாக பார்த்துக்கலாம். இது ப்ரீவியஸ் இயரில் அடிக்கடி கேட்பாங்க, எந்த பார்ட்டில் இருக்குது எந்த ஆர்டிகல்னு சொல்லிட்டு. சரிங்க, ஆர்டிகல் 14 சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். ஆர்டிகல் 15 மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது. ஆர்டிகல் 16 பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பு. ஆர்டிகல் 17 பார்த்தீங்க அப்படின்னா தீண்டாமை ஒழிப்பு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆர்டிகல் 17ங்கிறது தீண்டாமை ஒழிப்பு. ஆர்டிகல் 18 பட்டங்கள் ஒழிப்பு. பார்த்திங்கன்னா இந்த சார் பட்டம்லாம் கொடுத்துருப்பாங்க முன்னாடி ஆங்கிலேயர் காலத்தில், ராஜா பகதூர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பட்டங்களாக யூஸ் பண்ணி இப்போ எந்தெந்த பட்டங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம படித்து வாங்குகிற பட்டங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். டாக்டர் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பிடெக்லாம் படிக்கணும்னா இந்த மாதிரி பட்டங்கள்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஒரு பரம்பரையாக ஜமீன், ராஜா, அப்புறம் சார் அப்படிங்கிற ஒரு பட்டங்கள்லாம் வந்து மனிதருக்குள்ளே வந்து ஒரு இதை காமிக்காது, அது வந்து ஒரு பிரிவினையை வரும்னு சொல்லிட்டு, அதனால் இந்த பட்டங்கள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 17 தீண்டாமை ஒழிப்பு, ஆர்டிகல் 18 பட்டங்கள் ஒழிப்பு. இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். 19 பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுரிமை மற்ற பிற சுதந்திரங்கள். அதாவது 19க்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா 19 இருந்து 1, 19, 2, 19, 3, 19, 4, 19, 5, 19, 19 எஃப் வரைக்கும் வரும். சரிங்களா, அந்த எஃப் வரைக்கும் போது எஃப்ங்கிறது சொத்துரிமையில் இருந்திருக்கும். அந்த சொத்துரிமை வந்து நம்ம அடுத்து 307 கோடி மாற்றி வச்சுருப்பாங்க 44வது சட்டத்திட்டத்தின்படி. இதில் வரும். நம்ம இப்போ ஓவர் வியூவாக பார்க்கறதுனால அப்படி மேலோட்டமாக போகிறோம். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்க்கும்போது டெப்த்தாக பார்த்துக்கலாம். இந்த வீடியோவோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து என்ன இருக்குது பாலிட்டியில் அப்படின்னு பார்க்குறதா நம்மளோட இந்த வீடியோவோட நோக்கம். சரி, ஓகே. ஆர்டிகல் 21 தனி மனித சுதந்திரம் மற்றும் உயிர் வாழும் உரிமை. இந்த ஆர்டிகல் 21 வயலேட் பண்ணி தான் நிறைய கேசஸ் வரும். மேனகா காந்தி அவர்கள் வழக்கு, ஏகே கோபாலன் அவர்கள் வழக்கு, இது எல்லாமே இதோட ஒரு முக்கியமான கான்செப்ட். 21 ஆர்டிகல் 21 பாதிக்குதுன்னு சொல்லி தான் வந்து நிறைய கேசஸ் வந்து நம்ம பார்ப்போம். அதை நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கோம் தனியாக இம்பார்ட்டன்ட் கேசஸ் சொல்லிட்டு. அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஐடியா கிடைக்கும். ஏன்னா அது டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். அதில் வந்து 21A இது வந்து இந்த ஏ அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ணுது, சட்டத்திருத்தம் பண்ணி ஆர்டிகல் 368 பயன்படுத்தி சட்டத்திருத்தம் பண்ணி ஒன்றை உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா 86வது சட்டத்திருத்தம் 2002. ஓகேங்களா, 86வது சட்டத்திருத்தம் 2002 கொண்டு வந்திருப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சரத்து. தொடக்க கல்வி உரிமை, அதாவது இதில் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா 0லேருந்து 6 வயது குழந்தைகளுக்கு வந்து பராமரிப்பு, 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கு வந்து இலவச கட்டாய கல்வி அளிக்கிறது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு டிபிஎஸ்பியில் இருந்திருக்கும், அதை சட்டமாக கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா, இப்போ டிபிஎஸ்பியில் பார்த்தீங்க அப்படின்னா 51K அப்படிங்கிற இதில் வந்து 6லேருந்து 14 வயது உட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்பு உருவாக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. டிபிஎஸ்பியில் வந்து நம்ம கட்டாயமாக சொல்ல முடியாது, ஒரு அரசுக்கு வழிகாட்டுதல், ஒரு அரசோட எப்படி நடத்தலாம் எப்படி பண்ணலாம்னு ஒரு வழிகாட்டுதல் படி சொல்கிறது தான். இதை நம்ம 86 சட்டத்திட்டத்தின்படி உள்ளே கொண்டு வந்திருப்போம்.
25 28 சமய சுதந்திரம். இதை ஓவராலாக இதுவும் ஒரு கொஸ்டினில் கேட்கக்கூடிய விஷயம்தான். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 32 ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 32 யூஸ் பண்ணி தான் நம்ம அடிப்படை உரிமை பாதிக்கும் பொழுது நம்ம டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும். கமெண்டில் சொல்லுங்கள், ஹை கோர்ட்டுக்கு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது, அது என்னன்னு சொல்லிட்டு நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன். வந்து அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படிங்கிறது உங்களோட அடிப்படை உரிமையை பாதிக்கிற மாதிரி ஏதோ ஒரு இது வந்துருச்சு அப்படின்னா ஆர்டிகல் 13 வந்து அடிப்படை உரிமை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டிவியேஷன் வந்துச்சுன்னா உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் வந்து செல்லாது அந்த சட்டத்தை வந்து அறிவிக்கிறதுக்கு இந்த ஆர்டிகல் 13 பயன்படுத்துவாங்க. சரி, 32 எதுக்குன்னா தனி மனிதர் வந்து மேல்முறையீடு போகிறதுக்கு, அதாவது எனக்கு அடிப்படை உரிமை பாதிக்குதுன்னு சொல்லிட்டு. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், அரசியலமைப்பின் ஆன்மா, இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்ட கொஸ்டின். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறது எல்லாமே ஒரு மேலோட்டமாக பார்த்துட்டு போகிறோம், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பாலிட்டியில். இதெல்லாம் இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோவாக உங்களுக்கு இது என்னன்னே தெரியாமல் ஃபஸ்ட்டு படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும். ரிவிஷன் பர்பஸ்க்கு உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். சரி, ஓகே. அடுத்து நம்ம டிபிஎஸ்பி பார்த்திங்கன்னா பகுதி 4 சரத்து 36 51 வரைக்கும் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 40 வந்து சொல்லி கிராம பஞ்சாயத்துகளை அமைத்தது காந்திய கொள்கை. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சமத்துவ நெறிகள், காந்திய நெறிகள், தாராளமய அறிவுசார் நெறிகள் அப்படின்னு சொல்லிட்டு 3 இது வந்து வகைப்பாடு நம்மளாக பண்ணிக்கிட்டது, அரசியலமைப்பில் எந்த ஒரு பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த ஆர்டிக்கல் 40 அப்படிங்கிறது காந்திய கொள்கை. முக்கியமாக இந்த காந்திய கொள்கையிலேருந்து அதிகமாக கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் காந்திய கொள்கை வந்து என்ன பண்ணால் ஒரு விவசாயம் சார்ந்தே அதை சார்ந்தே இருக்கும். அதனால் இந்த காந்திய கொள்கையை வந்து நீங்கள் அடிக்கடி படிச்சுங்க. இந்த 40, 43 ஆர்டிக்கல், 43B, 46, 47, 48 இது எல்லாமே காந்திய நெறிகளை ஒத்து இருக்கும். ஒரு 6 நெறிகள் வந்து காந்திய கோட்பாடுகளை ஒத்துருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 40 கிராம பஞ்சாயத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 43B கூட்டுறவு சங்கங்கள், ஆர்டிக்கல் 43B கூட்டுறவு சங்கங்கள் வந்து இது பண்ணுறது, அதுவும் ப்ரீவியஸ் கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் 46 பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அந்த பொருளாதார உரிமைகள், கல்வி மற்றும் பொருளாதார உரிமைகள் பாதுகாக்கிறதுக்காக 46. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான ஆர்டிக்கல். சரி, ஓகே. சரத்து 44 பொது சிவில் சட்டம், யூனிஃபார்ம் சிவில் கோடு. சரத்து 45 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் கல்வி பராமரிப்பு. 50 பார்த்தீங்க அப்படின்னா நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறை பிரிப்பு. 51 சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை ஊக்குவித்தல். இது வந்து டிபிஎஸ்பியில் முக்கியமான அடிக்கடி கேட்ட கொஸ்டின் சொல்கிறாங்க. இதை தாண்டி நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. ஆர்டிக்கல் 39 இதுவும் இம்பார்ட்டன்ட். ஆர்டிக்கல் 39, 38 இம்பார்ட்டன்ட். 13 என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா மக்களோட நலனை மேம்படுத்துறதுக்கு, ஒரு சமூக பொருளாதார அரசியலில் வந்து வேறுபாடுகள் கலைஞ்சு அவங்களோட நலனை வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து இம்பார்ட்டண்டானது. 39 வந்து அனைத்து குடிமக்களுக்கும் போதிய வாழ்வாதார உரிமை, அந்த வளங்களை சமமாக பிரித்து கொடுக்குறது, இது எல்லாமே வந்து 39 சொல்லும். இந்த 39 டீனு ஒரு பிரிவு இருக்கும். அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம ஊதியம் வந்து சொல்லும், சமமான ஊதியத்தை சொல்லும் இந்த ஆர்டிக்கல் வந்து. ஓகேங்களா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் வந்து. இதை தாண்டி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா 47 ஊட்டச்சத்து அளவை உயர்த்தல், ஆர்டிக்கல் 47 அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து நம்ம அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நாவல் அம்சம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த டிபிஎஸ்பியை வந்து நாவல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார், அது முக்கியம். சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு தத்துவம் மற்றும் ஆன்மான்னு சொல்லியிருப்பார். அரசியலமைப்பின் மனசாட்சின்னு சொல்கிறது கிரான்வில் ஆஸ்டின், அரசியலமைப்பின் மனசாட்சி. இந்த டிபிஎஸ்பி சொல்லுவாங்க எல்லாமே, சரிங்களா. டிபிஎஸ்பியோட என்ன பார்ட்டு என்ன சரத்து, இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. எப்பவுமே அது என்ன பார்ட்டில் இருக்குது, அதில் எவ்வளோ ஆர்டிக்கல் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும், இது எல்லாத்துக்குமே. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 1935ஓட ஒரு செயற்கருவி ஒத்து இருக்குது இந்த டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டிபிஎஸ்பியோட நோக்கம் வந்து பொருளாதாரம் மற்றும் சமூக மக்களாட்சி நிலைநாட்டுறது தான் முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கும். இதை தாண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லியாச்சு, அந்த 48A வந்து சுற்றுச்சூழலை பாதுகாத்தல், இதுவும் கேட்டிருக்காங்க. 48A ஆர்டிகல் 48A சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது, அதுவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியிருக்கு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 45, அதாவது 45ல் பார்த்தீங்க அப்படின்னா 2-3 இடத்துல வரும்.
இதே ஏன்னா காந்திய பிரின்சிபலில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, சமத்துவ நெறிகளில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, தாராளமயமாக்குறதுல ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இந்த தாராளமயம் மற்றும் அறிவுசார் நெறிகள் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 45 வந்து குழந்தை பராமரிப்பு 6 வயது வரையிலான முன் ஆரம்ப பள்ளி. நம்ம இங்கே இருக்க இந்த 45 அப்படிங்கிறது வந்து தாராளமய பிரின்சிபல். ஓகேங்களா? பட் இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ ஜஸ்ட் இது பார்த்துக்குங்க. நம்ம ஒவ்வொரு யூனிட்டையும் தனித்தனியாக நம்ம வீடியோ கொடுப்போம். இது ஓவராலாக பாலிட்டினா என்னன்னு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து இது பண்ணுறேன். அதே மாதிரி முக்கியமான ஆர்டிகல், அடிக்கடி கேட்ட ஆர்டிகல். ஓகே, இப்போது இந்த டிபிஎஸ்பி அந்த அடிப்படை உரிமைகள் இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நம்ம அடுத்த பார்ட்டில் மத்திய மாநில நிர்வாகம், அவசர கால விதிகள் இந்த மாதிரி பார்ப்போம். ஏன்னா ஒரே வீடியோவில் நிறையா போட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி சோர்வாக இருக்கும். இந்த வீடியோவை பாருங்கள், ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.